Are you ready? Akash! நீங்க பேர் சொல்ற சத்தமா அது இருக்கு பாருங்க. என்ன 12 மணி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கம்பெனி யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? அவர் வாட்சிக்க ஆரம்பிச்சாருன்னா இப்போ லைட்டா ஒரிஜினல் போடு மாமி. நான் சொல்லல, இந்த பேர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இது பயங்கரமான சரவெடியாக தான் இருக்கும் அப்படின்னு. பார்த்தீங்களா ஆகாஷ்? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நீங்கள் ஆடும்போது எல்லாரும் சேர்ந்து கீழே ஆடுறாங்க ப்ரோ. அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஓகே, நம்ம ஜட்ஜஸ் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். வாங்க மாஸ்டர்ஸ். அவர் அப்படியே பார்த்து நீ மறந்து பார்த்துட்டு இருக்காரு. அவங்க மாஸ்டர் பாரு வேறு இடத்துக்கு போயிட்டாரு. எழுப்புங்க அவரை. முடிச்சிச்சா? கொஞ்சம் டைமிங் கொடுத்துருக்கலாம். அதை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆடிருக்கலாம். அதாவது நான் வந்து கலைஞர் டிவியில் வந்து ஓடியில பாப்பா கொரியோகிராஃபி பண்ணேன். பிரியதர்ஷன் ஒரு பையன் அது. ஸோ அது அந்த பையனை இப்போ நான் பார்க்குறேன் உங்ககிட்ட. அப்படியே பண்ணினா இது நான் எதுவும் பேசுகிற மாதிரி இல்லை. இல்லை மாஸ்டர், எனக்கு வந்து சுமாராக தான் இருந்துச்சு மாஸ்டர். மாஸ்டர் அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு சூப்பர். அந்த வீடு ஆச்சலப்பட்டி சூப்பராக பண்ணிங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்துதா? இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த சுமாருக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? செமையாக இருக்கா? எனக்கு வந்து குட்டி நாகேஷ் சார் வந்து ஆடுற மாதிரி இருந்துச்சு. அவர் எல்லா எக்ஸ்பிரஷனுக்கும் வந்து சரியாக கொடுத்தாரு. எனக்கு யங் நாகேஷ் ஆடுறேன் எப்படி ஆடி இருப்பாரோ அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. வெரி குட். இதுதான் அந்த எனர்ஜி. என்ன பாட்டுக்கு நம்ம ஆடுறோங்கிறது முக்கியம். நீங்கள் வந்து அந்த மென்மையாக ஆட சமயத்தில் வந்து நீங்கள் உடனே உங்களோட பாடி லாங்குவேஜ் மாற்றிட்டீங்க. ஸோ எங்களுக்கு வந்து நிறைய பரிமாணங்கள் தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல. அப்போது இந்த மாதிரி பர்சன்லாம் வந்து நடிக்கிறதுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் ஈஸியாக. எக்ஸ்பிரஷன் ஈஸியாக வந்துடும். அப்போது நிச்சயமாக இந்தியா ட்ரிப்பு காத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் ஃபைனலில் தான் முடிவாங்க. இந்த எனர்ஜி நீங்கள் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போகணும். ஓகே, வெரி குட். வாழ்த்துக்கள் ஆகாஷ், வாழ்த்துக்கள்.